ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு அன்னையை சில நிமிடம் நாம் பார்ப்போம். மெதுவாக கண்களை மூடி நமது கவனம் நமது இதயத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையை நாங்கள் உணர்ந்து தங்களை தரிசனம் செய்யும் அளவிற்கு எங்களின் கவனம் தங்கள் அருளால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக இருக்கும் நாங்கள் இந்த மனித பிறவியில் மனித குணங்களில் எவையெல்லாம் மோசமான குணங்களாக இருக்கின்றதோ, எவையெல்லாம் எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கின்றதோ, அவை அனைத்தையும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளும் அறியாமைகளும் அகற்றப்பட்டு நாங்கள் தங்களின் அன்பை உணரும் அளவிற்கும் அந்த அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக நாங்கள் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தில் தங்களின் அன்பையும் தங்களிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகளை நாங்கள் முழுமையாக உணர்ந்த நிலையில் எங்களின் தியானம் இருக்கவும் தாங்கள்தான் அனுமதி அளித்து அருள் புரிய வேண்டும் அம்மா. அன்னையின் அனுமதியை நம்முடைய 2 கைகளிலும் நம்மளுடைய சகஸ்ராராவிலும் குளிர்ந்த நுண் அதிர்வுகள் மூலமாக நாம் உணர முடியும். மேலும் நமது வலது கையை நம்முடைய இதயத்தில் இடது பக்கத்தில் இதயத்தில் வைத்து அதில் அழுத்தாமல் மேலே லேசாக அப்படி கையை தூக்கி நீங்கள் அப்படி பார்த்தோம்னா அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளையும் நாம் உணர முடியும். அந்த உணர்ந்த நிலையில் அன்னையின் அனுமதியை நாம் பரிபூரணமாக பெற்றிருக்கிறோம் என்பதும் நமது தியானத்தில் அன்னை அவர்கள் அவரின் கவனத்தை கொண்டு வந்துள்ளார் என்பதையும் நம்மால் உணர முடியும். இந்த குளிர்ந்த நுண்ணதிர்வுகளே நமக்கான அந்த தியானத்தின் அனுமதியாகும். இப்பொழுது நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தன் இட்டுக்கொள்வோம்.
கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலே வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களின் ஆதி அன்னையான தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து கவனச் சிதறல்களையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, எங்களின் நாடிகளிலும்
சக்கரங்களிலும் இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்மறை குணங்களை தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தங்களைப் போன்ற பொறுமையையும் சகிப்பு தன்மையையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள். நாங்கள் எப்பொழுதும் சமநிலையில் இருந்து இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாயி ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் எங்களின் இடா நாடியில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயி தயவு செய்து எங்களின் ஆசைகளை தூய்மைப்படுத்துங்கள். நாங்கள் தங்களின் தூய விருப்பத்தை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். தாயி தங்கள் அருளால் எங்களின் இடா நாடியிலும் அதன் சக்கரங்களும் தங்களின் தத்துவத்தால் விழிப்புணர்வு அடைந்து எங்களின் ஆத்மாவை எங்களுக்கு உணர வைக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக அப்படியே நம்முடைய இடது மூலாதாரம். தாயி ஸ்ரீ நிர்மல் கணேசரின் குணத்தை எங்களின் இடது மூலாதார சக்கரத்தில் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். அவரின் குணமான கள்ளம் கபடமற்ற குழந்தை குணம் எங்களுள் முழுமையாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். அவரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியுடையவர்களாக இருக்கவும் எங்களை அருள் புரிந்து ஆசீர்வதியுங்கள் அம்மா. நமது கவனம் இட நாடியிலே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம்.
தாயே, எங்களின் பிங்களா நாடியில் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவித்து மகிழ்பவரும் தாங்களே ஆவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அறியாமைகளையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாய், தங்களின் தத்துவமானது எங்களின் பிங்களா நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிறைந்து விழிப்புணர்வு அடைய செய்து அதன் மூலம் நாங்கள் தூய ஆத்மாவாக எங்களை உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்கள் இருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக அப்படியே நம்முடைய வலது மூலாதார சக்கரத்தில் செலுத்துவோம். தாயே, ஸ்ரீ கார்த்திகேயராக எங்களின் வலது மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களையும் அகற்றிவிட்டு பணிவையும் அன்பையும் எங்களுள் தயவு செய்து நிலை நிறுத்துங்கள் அம்மா. தாயே, ஸ்ரீ கணேசரின் ஞானத்தை அவரின் விவேகத்தை எங்களுள் நிலை நிறுத்துங்கள் அம்மா. பிரணவ மந்திரத்தின் உண்மையை அர்த்தத்தை நாங்கள் உணரும் நிலையில் எங்களின் தியானம் இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் சுழுமுனை நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகா விஷ்ணுவாகவும் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் அகற்றிவிட்டு எங்களின் ஆத்மாவின் நிலைப்பாட்டை எங்களுக்கு உணர வைத்திருங்கள் அம்மா. தாய், எங்களின் கவனம் எங்களின் சுழுமுனை நாடியில் நிலைத்திருந்து நாங்கள் சமநிலையில் எப்பொழுதும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவம்
எங்களின் சுழுமுனை நாடியிலும் அதன் சக்கரங்களிலும் நிலைத்திருக்க தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்கள் அருளால் தர்மமும் உண்மையும் உணர்ந்த நிலையில் தூய ஆத்மாவாக நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, ஸ்ரீ கணேசராக எங்களின் மூலாதார சக்கரத்தில் வீற்றிருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவரான தாங்கள் எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர். தாயே, எங்களின் இடா நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் வலது நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் தங்களிடத்தில் சரணடையட்டும். நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். ஸ்ரீ கணேசா, தயவு செய்து எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எங்கள் மீது அன்பு, கருணை மற்றும் மன்னிப்பு ஆகியவற்றை அளித்து அதன் மூலம் எங்களுள் உங்களை தயவு செய்து வெளிப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகள் அகற்றப்படட்டும். பொய்மைகள் மறைந்து போகட்டும். தாயே, நாங்கள் தங்கள் அருளால் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். எங்களின் அனைத்து சக்கரங்களிலும் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்கவும் நாங்கள் தூய விருப்பத்துடன் தங்களிடத்தில் பிரார்த்திக்கிறோம். தாயே, நாங்கள் கள்ளம் கபடமற்ற குணத்துடன் இருந்து இறைவனின் ராஜ்யத்தில் எப்பொழுதும் நிலைத்திருந்து இறை தொடர்பிலேயே நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம்: ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. தாயே, தங்கள் அனுமதியோடு எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்புவதையும் அவர் எங்களின் சக்கரங்களின் வழியாக செல்லும் பொழுது ஏற்படுத்துகின்ற ஓசையை உணரும் அளவிற்கு எங்களின் தியானம் ஆழமாக இருக்கவும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா.
நம்முடைய இந்த தியானத்தில் நம்முடைய பிரார்த்தனையை நாம் இதயபூர்வமாக கேட்கும் பொழுது நம்முடைய மூலாதார சக்கரத்திலும் நாம் குளிர்ந்த நுண்ணதிர்வுகளை உணர்கிறோம். இதே நிலையில் நாம் ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता
श्रुद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः। एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्। एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயி, எங்களை மன்னித்தருளும் ஸ்ரீ ஆக்ஞா சக்கர சுவாமினியான தாங்களே எங்களின் அகங்காரத்தையும் மமகாரத்தையும் அகற்றுபவர். தாயி, எங்களுக்கு மன்னித்தல் குணத்தை அளித்து அதன் மூலம் எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து கோபத்தையும் மாயைகளையும் அகற்றுபவர் தாங்களாவீர். தாயே, தயவு செய்து எங்களின் மன்னித்தல் குணம் மேம்பட அருள் புரியுங்கள். தங்களின் அருள் இருந்தால் மட்டுமே எங்களின் சகஸ்ரார சக்கரத்திற்கான வாயில்கள் திறக்கப்படும். தாயே, எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தற்பெருமைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து வெளி மாயைகளுக்குரிய பெருமைகளையும் தேவையற்ற கட்டுப்பாடுகளையும் தயவு செய்து அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தூய்மையற்ற ஆசைகளை அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் எங்களின் முன் நிறுத்துதலை தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எல்லாவற்றிலும் சமநிலையை காக்கும் ரத்ன சாம பாவ உங்களது ஆணைப்படி விழித்து கொள்ளட்டும்.
தயவு செய்து எங்களது கர்மாவிலிருந்து எங்களை காத்தருளுங்கள். தாயே, நாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர இந்த மனமோ உடலோ பெயரோ பதவியோ இனமோ அல்ல. நாங்கள் தூய ஆத்மாதான். மந்திரம் ஸ்ரீ நிர்மதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ நிர்மதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. கவனம் நமது ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்கு குண்டலினி தாய் 6 சக்கரங்களின் வழியாக 7வது சக்கரமான சகஸ்ராராவிற்கு வந்தடைந்திருக்கிறார். நாங்கள் அதை உள்முகமாக முழு ஆனந்தத்தோடு அனுபவித்திருக்கிறோம். இந்த ஆனந்த நிலையை எங்களுக்கு தந்ததற்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். தாயே, தங்கள் அருளால் தெய்வீகத்தோடு இணைந்த இந்த நிலை எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மெதுவாக நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் முழுமையோடு இணைந்த இந்த நிலையில் அதில் ஒரு பகுதியாகவும் நாங்கள் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே தியான நிலையில் நாம் சில நிமிடம் இருப்போம். நமது
இதே தியான நிலையில் 1991 கௌரி பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Gauri is the mother of Sri Ganesha. And she produced Sri Ganesha because she was having a bath, and to protect her chastity, she created Sri Ganesha. In the same way, Kundalini is the Gauri, and we have got Ganesha sitting in the Muladhara chakra. So we have Muladhara as the abode of the Gauri, of Kundalini. And the protection of the Kundalini is done by Sri Ganesha. As you know, Sri Ganesha is the deity which is for our innocence. Only Sri Ganesha could be there in that position, because as you know, the pelvic plexus looks after all the excretory functions. And it is Sri Ganesha only who can really stay there without getting dirtied by the surroundings. He's so pure, he's so innocent. While the Kundalini is the virgin mother of Sri Ganesha. People have started talking against Mary by saying that there was something wrong. How could a virgin get a child? Because we do not understand it is God. And in the area of God, anything is possible. They're above all these things. And they can create anything. And in any way, Ganesha had to be born out of a virgin because he was so pure. So Kundalini has to be supported by Sri Ganesha. If Sri Ganesha is weak, then Kundalini cannot be supported. Sri Ganesha has to support her in the awakening part, first of all. When the Kundalini is getting awakened, Sri Ganesha stops all the functions that it has to perform. All the functions are stopped. So that you must have seen I sit for 9 hours, 10 hours sometimes. I don't get up. Because all functions of Sri Ganesha, everything stops when the Kundalini is rising. She is fully supported and looked after by Sri Ganesha. Kundalini is the energy that you know, which gives you your ascent. But it's a virgin energy. It's an energy that is detached. It doesn't get attached to any center, to any function. Only one function it has to do is to slowly and steadily
pass through all these centers, nourish them, give them whatever they like, whatever they want, whatever they can bear, and slowly and steadily open the Sahasrara. She's coiled up in 3.5 coils. It has a mathematical significance. Why 3.5 coils? She's, I think in my book I have described about her. But though she's a virgin energy, still she's so wise, so sensible, so loving, and so caring that when she rises, she doesn't give any complications to you. She doesn't even make you feel that she's rising. In some people she does. When the people are not normal, some obstruction is there, then you do feel. But normally, you do not even feel how she is rising. She goes up in a way automatically, supported by the whole mechanism. When she rises from one center to another center, the lower center first opens for her to enter in, and then it augments. It closes down so that it can keep the Kundalini in its place. Then it goes higher, there again, till it pierces through Sahasrara. This ascending of Kundalini goes on. This is what is Raja Yoga. That is not artificial, something outside, but the spontaneous working of the mechanism is Raja Yoga. As I always say that when you start the motor car, all the mechanism starts working by itself, but by just moving the wheel, you cannot make the car move. In the same way, when the Kundalini is rising, she rises spontaneously and passes through these 6 centers. That time she also at Vishuddhi, she opens the Vishuddhi. And when she emerges through it, at that time, the tongue is little bit pulled in, just to keep the flow on. This action is called as khechari. So, when people are very deeply in meditation, those who have achieved great heights in meditation, they find suddenly they get into khechari situation, or we call it mudra. In that state, as if some nectar starts flowing from your palate. If you move your tongue upward like that, you will feel the cool coming down your tongue. And try that. Now this, we don't have to do when you are in deep meditative state. It starts cooling down your tongue slowly as automatically you get into khechari state. As far as Sahaja Yogis are concerned today, there are very few who really feel that way. The reason is we do not meditate. We do not pay attention to our realization also. We talk about it quite a lot in the West, especially we discuss it more than to do something about it. We have to meditate every day, just like washing our hands or just like cleaning our teeth. We have to in the morning time meditate, and also in the evening we have to meditate.
We have to meditate both the times. Otherwise, we cannot rise, we cannot grow. Just to think that we are realized souls, we do not become. This cleansing has to be done every day, in and out. And this is why none of the experiences which are described are felt sometimes in Sahaja Yoga, and people ask, Mother, how is it we don't feel the khichdi? Because your attention is not also there where it should have been. So one has to try to meditate in such a manner that this working of the Kundalini is facilitated. The chakras are cleansed out, and ultimately you are in a state of meditation. It's not a question of how to go into meditation. But it's the question how to be in meditation all the time. So as you know that Kundalini, when she reaches the Agya Chakra and when she opens Agya Chakra, then you can be in thoughtless awareness. Then you don't think. Thinking just stops. You watch everything, just watch. But you do not get involved into what you are watching, but you just watch. And that watching itself gives you the growth within. Think of the tree which is, say, in a turmoil or during earthquake. It won't grow. When the earthquake stops, everything becomes quiet, everything is peaceful, then only the tree can grow. In the same way, our growth can only take place if we are peaceful within ourselves. So for a Kundalini growing wider and wider and rising higher and higher, first thing is we must have peace within ourselves. But this peace is possible if you can make really peace with others. If you cannot make peace with others who are in Sahaja Yoga, who are in the collective, if you are in a turmoil, this Kundalini can never rise. That is why collectivity is so important. Without collectivity, your Vishuddhi cannot open. And without collectivity, you cannot have the growth of your spirituality. If the growth of the spirituality, as they say, the tree of life is upside down and the roots are in the brain. And this Kundalini has to go and water that brain. As we water the roots, then it starts flowing downward. And that's how we start expanding. When you start expanding, then you touch the depth of your divinity. And once you have touched the depth of your divinity, then you start working it out in such a manner that people will know that you are yogis, you are people of higher realm, you have something great. It is not how many times you read something, it's not how many times you talk about Sahaja Yoga, it's not even how many times you just go on reciting names, but how many times from your heart your pure desire is to ascend. If this pure desire cuts upon you, then the first thing and the last thing you will do is to meditate. You can't do without it. Even if you try, you can't do without it. If you will sleep without meditating, you think, oh, I have not meditated. Not out of guilt, but I have missed something. I have missed something. That should happen to us. So this power of Gauri has to be respected because she is our mother. She is our individual mother. She has given us second birth. She is the one who knows all about us. She is so gentle, so kind. How she slowly rises. She doesn't give us trouble. She takes all the trouble of penetrating through these centers
and she gives us the second birth. Because she understands everything, she knows everything, she organizes everything, she brings forth all the beauty that you are. Once you start developing that beauty within yourself, then you will be surprised how powerful you are. Because all these things are of the same nature. Is the truth that you discover is the same as the beauty, is the same as the joy. You don't have to think that joy is separate, truth is different, beauty is different. Because we are not yet at that point, we just take one facet. But once we reach that point, then the whole thing seems to be one. There is no differentiation at all. It's all one. Many facets of a diamond, but it's one diamond. And that diamond is yourself, your spirit. So today is a very great day. We have to thank our mother, our Kundalini, the Gauri, for giving us realization, and to know that we have to every time awaken her. Every time we have to expand her, and every time to worship her, so that we always keep our realization intact and keep our ascent intact. It is this ascent which is going to transform all the human beings. So you have to pray to her that keep us pure, make us pure. She purifies you. Her job is to purify your chakras. So please purify us, make our hearts clean, our minds clean, everything clean, and ultimately keep our connection forever and ever lasting, so that we feel this beautiful power of God's love flowing through us. For that, whatever is necessary, we will do. We'll be very much in the collective, we'll sacrifice anything, and also we'll try to be very sensible. We'll try to spread Sahaja Yoga, because when you spread Sahaja Yoga like a tree, then the depth will grow also. But it has to be done with the same beauty as the awakening of the Kundalini. She has not troubled you. She has not given any problems to you. So, from that one has to learn that we have to behave in a manner the way Kundalini is so gentle, so sweet, so nice, so effective, and she brings our life to some meaning. She completes the meaning of our life. She completes our desires, and she takes us to a point where we start seeing the whole thing, the whole universe as one, all human beings as one. She gives us collective consciousness. All this work is done by Kundalini alone. Of course, if she does not go to any chakras and does not awaken any deity, we cannot even have the fruits of those chakras being awakened. So it is all her work, all her ascent, all her understanding and wisdom which has given us this beautiful state that we call ourselves as yogis. So I would request you all to pay attention to your Kundalini. Try to raise her all the time. See that you get your vibrations. Also see that not only that you get your vibrations all right, but also for others you have a different attitude. Do not criticize others. Do not say anything about how wrong they are, but just see how right they are and what good they are capable of. She is a virgin and still so wise. In the same way, we have to be very wise, very sensible. We cannot afford to waste our time now, because
We have to save the whole world. It is our responsibility. If we do not now work out even our own chakras, we cannot help anyone. So first of all, we must work out our own chakras, and then we can help the whole world. It's not something like a cult or an organization where you just say, I belong to this cult or this organization, so all right, I'll be saved by God. That's not promised in Sahaja. There's nothing like a ticket to heaven. It has to be worked out. You have to work it out, and work it out with full understanding as to what is this Kundalini is and how she works. May God bless you. तो आज कुछ सुनाई दो औरों को क्या क्योंकि लोग मेरा सुन सुन के थक जाते हैं உடனே வர மாதிரி வச்சுக்கோங்க. அன்னையின் முறையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயி, தங்களின் அன்பை பரிபூரணமாக உணரும் நாங்கள் அந்த அன்பை மட்டும் மற்றவர்களுக்கு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அம்மா. தாயி, எங்களின் அனைத்து செயல்களிலும் சொற்களிலும் தங்களின் அன்பு மட்டுமே பிரதிபலிக்க வேண்டும் அம்மா. தாயி, தயவு செய்து அருள் புரியுங்கள். எப்பொழுதும் தங்களின் கவனத்தில் நாங்கள் இருக்க, எங்களின் செயல்கள் இருக்கவும் அருள் புரியுங்கள் தாயி. தாயி, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அன்பு உரையின் மூலம் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் கூறியமைக்கும் எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.